வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கொலிஷன் தியரின்ற டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொலிஷன் தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் அப்படின்றவர் 1916லையும், வில்லியம் லூவிஸ் அப்படின்றவர் 1918லையும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. 2 பேருமே இண்டிபெண்ட்டாக தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் இதை பேஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. According to this theory, chemical reaction occur as a result of collision. இந்த கைனெட்டிக் தியரி படி என்ன அப்படின்னா, கொலிஷன்ஸ்னால தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியாக்டிங் மாலிகுல்ஸ் கொலிஷன் ஆகுது. கொலிஷன் அப்படின்னா மோதுறது. இப்போ 2 ரியாக்டன் மாலிகுல்ஸ் A2 B2 அப்படின்னு சொல்லி 2 ரியாக்டன் மாலிகுல்ஸ் மோதுச்சு அப்படின்னா நமக்கு AB அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இதில் A2 B2ன்றதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, A2ன்றதுக்கு வேணால் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் ஒரு கேஸ். B2 அப்படின்றதுக்கு குளோரின் எடுத்துக்கலாம். குளோரின் கேஸ். A2 + B2 combines to form HCl கேஸ். இது 2 moles ஃபார்ம் ஆகும். அதனால் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதோட கொலிஷன் ரேட் வேணும் அப்படின்னா, கொலிஷன் ரேட் எதுக்கு ரேட் அப்படின்னாலே, ஜென்ரலாக ரேட் அப்படின்னாலே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இதில் கொலிஷன் ஆகிறதுனால கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒரு Z அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இதில் ரியாக்டன்ட் அப்படின்றது A2 B2, அதை அப்படி ஜஸ்ட் மல்டிப்ளைல எழுதியிருக்கோம். இது கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஒரு கேஷியஸ் ரியாக்ஷன் ரூம் டெம்பரேச்சரில் நடக்குது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்கும் இதை பற்றி பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் 298 கெல்வின், ப்ரெஷர் 1 அட்மாஸ்பியர். 298 கெல்வின் இன்னொரு இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிகிரி சென்டிகிரேட்டில் சொல்லலாம். 298 கெல்வின் அப்படின்னா 25 டிகிரி சென்டிகிரேட். ஜஸ்ட் 273 மைனஸ் பண்ணால் போதும். 1 செகண்டுக்கு எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா 10⁹ கொலிஷன்ஸ் நடக்கும். 10⁹ அப்படின்னா எவ்வளோ? 1 பில்லியன். ஒரு ரியாக்ஷனில், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு செகண்டுக்கு 10⁹ கொலிஷன்ஸ் ரியாக்டன் மாலிகுல்ஸ் நடக்குது. 1 பில்லியன் கொலிஷன்ஸ் நடக்குது. அப்போ ஒரு கொலிஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 10⁹ டினாமினேட்டர் கொண்டு போங்க. 10⁹ டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வரும்போது 10⁻⁹ செகண்ட். அப்போ ஒரு கொலிஷனுக்கு எடுக்கக்கூடிய டைம் எவ்வளோ? 10⁻⁹ செகண்ட்ஸ் ஒன்லி. ஒரு செகண்டுக்கு இவ்வளோ கொலிஷன்ஸ் நடந்துச்சுன்னா ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயோ மினிட்ஸ்லேயோ ரியாக்ஷன், எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் கம்ப்ளீட் ஆகணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டைம் அதிகமாகவே எடுத்துக்குது. செகண்ட்ஸ்லாம் முடிகிற ரியாக்ஷன் ரொம்ப கம்மி. இயர்ஸ்லாம் கூட சில ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்போது கொலிஷன்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதான் இங்கே பாருங்கள், ஆல் கொலிஷன்ஸ் ஆர் நாட் எஃபெக்டிவ். இஃப் ஆல் கொலிஷன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் தென் தே கெமிக்கல் ரியாக்ஷன் ஷுட் பி ஃபினிஷ் வித்தின் அ செகண்ட். பட் இட் நாட் ஹேப்பன்ஸ். அப்போது கொலிஷனுக்கு வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நம்மளோட மைண்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டியது எஃபெக்டிவ் கொலிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் இப்போ பாருங்கள், எஃபெக்டிவ் கொலிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன். F = e⁻⁻⁴ இந்த F = e⁻⁻⁴ நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி, Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது டெம்பரேச்சர். இதெல்லாத்தையும் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ரியாக்ஷனுக்கு சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் எத்தனை கொலிஷன் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிடைக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி 100 kJ/mol அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் 300 கெல்வின், கேஸ் கான்ஸ்டன்ட் இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேஸ் கான்ஸ்டன்ட் ஜூலில் இருக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி கிலோஜூலில் இருக்குது. ரெண்டுமே சேம் யூனிட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கிலோ அப்படின்ற இடத்துல 1000 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி 100, கிலோன்ற இடத்துல 1000 J/mol அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிலோ ஒரு இடத்துல 1000 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 J/Kelvin/mol. டெம்பரேச்சர் 300 கெல்வின். கீழே உள்ளதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2500 வரும். ஓகேவா? அக்யூரேட் பார்த்தீங்கன்னா 2495 அந்த ரேஞ்ச் வரும். அப்ராக்சிமேட்டாக 2500. இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது e⁻⁻40 அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு நீங்கள் கால்குலேட்டரில் e⁻⁻40 வேல்யூ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 × 10⁻−18 அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 4 × 10⁻−18 எப்படி எழுதலாம்? 4/10⁻18. அவுட் ஆஃப் 10⁻18 கொலிஷன்ஸ் ஒன்லி 4 கொலிஷன்ஸ் ஆர் எஃபெக்டிவ். 10⁻18 கொலிஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதில் வெறும் 4 கொலிஷன்ஸ் மட்டும்தான் எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால தான் ஒரு ரியாக்ஷனில் கொலிஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷனும் ஸ்லோவாக தான் போகும். கொலிஷன்ஸ் அதிகமாக நடந்துச்சுன்னா ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும். 10⁻18 கொலிஷன்ஸ் நடக்குது, பட் எஃபெக்டிவ் கொலிஷன் எவ்வளோ? ஜஸ்ட் 4. ரைட். இதை தான் இந்த இடத்துல ஒரு கிராஃப் மாதிரி நம்ம படிக்க போகிறோம். இந்த கிராஃபில் பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜியை y ஆக்சிஸில் எடுத்துருக்கோம்,
ப்ராக்ரஸ் ஆஃப் ரியாக்ஷனோட டைம் இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்கிறோம். இது ரியாக்டண்ட்டோட எனர்ஜி, இது ப்ராடக்டோட எனர்ஜி. ரியாக்டண்ட்டுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா, ரியாக்டண்ட் வந்து கேஸ் அப்படின்னா அதுக்கு வந்து மூவிங்லேயே இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கும். ஓகேவா? அதை ஜஸ்ட் வேணால் நீங்கள் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு ரியாக்டண்ட் வந்து ப்ராடக்டாக மாறணும் அப்படின்னா அது ஒரு எனர்ஜி பேரியர் இந்த இருக்குல்ல, இந்த எனர்ஜி பேரியர் அதை தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜின்னு கொடுக்குறோம். இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணால் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ரியாக்டண்ட்டோட எனர்ஜி எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல லோயராக இருக்குது, இன்க்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரியாக்டண்ட் வந்து வெரி லோ எனர்ஜி, பட் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வெரி ஹை. இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணால் மட்டும்தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி சப்ளை பண்ணணும். ரியாக்டண்ட்டோட எனர்ஜி பாருங்கள், இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது, இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வேண்டிய ஹைட் பார்த்திங்கன்னா இவ்வளோ வரைக்கும் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வரைக்கும் வரணும். அப்போ த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி வரைக்கும் ஹைட் அதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எனர்ஜி எக்ஸஸாக சப்ளை பண்ணுறோம். அந்த சப்ளை பண்ணுற எனர்ஜி தான் இஏன்னு கொடுத்துருக்கோம். இஏ அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுக்கு டெஃபினிஷன் இந்த இடத்துல கொடுத்துருங்க பாருங்கள். த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அப்படின்னா மினிமம் எனர்ஜி தட் மாலிகுல் நீட் டு ஹேவ் ஃபார் அ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இவ்வளோ எனர்ஜி கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்றது த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. மாலிகுல் கிட்ட இருக்கிறது இன்டர்னல் எனர்ஜி, இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னா ரியாக்டண்ட்டுக்கு ஒரு சூட்டபிள் இன்டர்னல் எனர்ஜிஸ் இருக்கும். இந்த இன்டர்னல் எனர்ஜி த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணுறதுக்கு விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளாக எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குறோம்ல, அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த இடத்துல பாருங்கள், த எக்ஸஸ் எனர்ஜி தட் ரெக்யர் ஃபார் ரியாக்டன் மாலிகுல் டு அட்டைன் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் வந்து நடந்து ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணிடும். அப்போ ரியாக்டன்ட் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரியாக்டன்ட் இப்போ என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சூட்டபிள் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுத்து நம்ம வந்து ரியாக்ஷனை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரியாக்ஷன் எப்போ ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கணும். கேட்லிஸ்ட்லாம் வேணால் நீங்கள் எதாவது ஆட் பண்ணி ரியாக்ஷனோட பாத்தை மாற்றி ஆக்டிவேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட், இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டபிள் எனர்ஜி இருக்கணும், அப்படின்னா தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்க. ரைட், அடுத்து என்ன ஃபேக்டர் வந்து ஒரு ரியாக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர். ஒரு ரியாக்டன்ட் வந்து கொலைட் ஆகுது. ஓகேவா? ரியாக்டன்ட்டுக்கு முதல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் கொலிஷன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. ஈவன் தோ ரியாக்ஷன் ஹேஸ் சஃபிஷியன்ட் எனர்ஜி, அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். Reactant collide with sufficient energy, they will not react unless the orientation of the reactant molecule is suitable for formation of transition state. Reactant என்னதான் வந்து sufficient energy வச்சிருந்தாலும் reaction sometimes நடக்காதான். என்ன காரணம் அப்படின்னா ஓரியன்டேஷன், ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இல்லை அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஓரியன்டேஷனுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ A2 அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம், B2 அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம். இது ரெண்டும் வந்து ரியாக்ட் ஆனிச்சுன்னா ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. டிரான்சிஷன் ஸ்டேட் ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து சீக்கிரமாகவே வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். வெரி ஷார்ட் லிவ்டு ஸ்பீசிஸ். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு. இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் பாருங்கள் A2ம் B2ம் அப்படி ஜஸ்ட் கம்பைண்ட் ஆகிருக்கு. இப்போ AB அப்படின்றது அட்டாச் ஆகி ஒரு ப்ராடக்டாகவும் AB அட்டாச் ஆகி ஒரு ப்ராடக்டாகவும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட் உள்ள ரியாக்டன்ட்டுக்கு வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்கேஸ் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா A2 B2 பாருங்கள், இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்னா எப்படி இருக்கும், A2 B2 இது கம்பைண்ட் ஆனிச்சுன்னா இங்கே ஒரு A இங்கே ஒரு B, இது ரெண்டு தான் மீட் ஆகுது. இங்கே ஒரு A தனியாகவும் இங்கே ஒரு B தனியாகவும் இருக்கும். அப்போ இது ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ இந்த ஏக்கும் இடையில பாண்ட் வந்து பிரேக் ஆகாமல் இந்த ரெண்டு ஏவும் தனியாகவும் இந்த ரெண்டு ஏவும் தனியாகவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி போயிடுது. ஜஸ்ட்டு வந்து கொலைட் ஆகிருச்சு, அப்படியே வந்து ரெண்டும் வந்து வேறு வேறு டைரெக்ஷனில் போயிடுச்சு. இதை தான் வந்து இன்எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படிங்கிறோம். இந்த இன்எஃபெக்டிவ் கொலிஷன் எதனால் நடந்துச்சு அப்படின்னா ஓரியன்டேஷன் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்றத சொல்கிறோம். அப்போது ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து நல்ல கொலிஷன் ஆகணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட், கொலிஷன் ஆகும்போது சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் ஓரியன்டேஷன். ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது. இதையும் நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனில் இன்வால்வ் பண்ணி ஆகணும், ரேட் ஈக்குவேஷனில். இந்த இடத்துல பாருங்கள், ரேட் அப்படின்னா என்ன, பி அப்படின்றது ஸ்டீரிக் ஃபேக்டர். பி அப்படின்றது ஸ்டீரிக் ஃபேக்டர், அதாவது ஓரியன்டேஷன் ஃபேக்டர். இப்போ பார்த்தீங்கல்ல, அதுதான் வந்து ஸ்டீரிக் ஃபேக்டர் அப்படிங்கிறோம். பின்றது ஸ்டீரிக் ஃபேக்டர். எஃப் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன். எத்தனை கொலிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக நடக்குது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி, டெம்பரேச்சர், இது அவ்வளோத்தையும் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொலிஷன் ரேட். கொலிஷன் ரேட் தான் ரியாக்டன் மாலிகுல்ஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது.
இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் ஒரு ரியாக்ஷனோட ரேட் எவ்வளோன்றதை நம்மளால் சொல்ல முடியும். பி எஃப் இருக்கிற இடத்துல e பவர் மைனஸ் CAB/RT அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். கொலிஷன் ரேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலா. இந்த இடத்துல பார்த்தோம்ல கொலிஷன்ஸ் ரேட் அப்படின்றது Z A2B2 அப்படின்னு சொல்லி படிச்சிங்களா, அதுதான் இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த P Z F இதெல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு புது கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதை K அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த K அப்படின்றது தான் ரேட் கான்ஸ்டன்ட். ஸ்டெரிக் ஃபேக்டர் P, ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் F, Z இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு K எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். அப்புறம் A2B2 அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். இந்த K என்ன அப்படின்னா PFZ அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கொலிஷன் தியரியில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சம்மரி மாதிரி சொல்கிறேன். கொலிஷன் தியரி வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்றதுக்கு மேக்ஸ் ஸ்டார்ட்ஸும் வில்லியம் லெவிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். தனித்தனியாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே கம்பைன்ட் ஒர்க் கிடையாது. அதுக்கப்புறம் கொலிஷன்ஸ் வந்து எஃபெக்டிவ் கொலிஷன்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஃபெக்டிவ் கொலிஷனாக இல்லையன்றதை பார்க்குறதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ கொலிஷன் எஃபெக்டிவ் அப்படின்னும். இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது என்ன வச்சு 10^18 கொலிஷன்ஸில் ஒன்லி 4 கொலிஷன்ஸ் ஆர் எஃபெக்டிவ். எப்போ அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி 100 கிலோஜூலும் டெம்பரேச்சர் 300 கெல்வின் இருந்துச்சுன்னா, டெம்பரேச்சர் இந்த இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறுச்சுன்னா வேல்யூஸும் மாறும். அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராமில் நம்ம என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருப்போம் அப்படின்னா, ரியாக்டன்ட்டுக்கு த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை வந்து கிராஸ் பண்ணால் தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்றது தெரியுது. ரியாக்டன்ட்டோட எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். அதான் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்புறம் ஃபைனலாக வந்து ஓரியன்டேஷன் ஃபேக்டர். இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருந்தால் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றத சொல்கிறோம். இதுதான் ஜஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்துருப்போம். ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணமோ அதை அவ்வளோத்தையும் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. P அப்படின்றது ஸ்டெரிக் ஃபேக்டர், அதாவது ஓரியன்டேஷன் ஃபேக்டர். Fன்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன். கொலிஷன் ரேட்டில் தான் வந்து ரியாக்டன்ட் மாலிகுல்ஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது அவ்வளோத்தையும் வந்து கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ரேட் கான்ஸ்டன்ட் K அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் Kவை தான் வந்து அர்ஹீனியஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்குற வீடியோவில் வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி டெரைவ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.